ஹாய் மக்களே, இன்றைக்கி நீங்கள் எதுக்கு வந்திருக்கோம்னா அரைஞ்சா மீனுக்காண்டி வந்திருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அரைஞ்சா எகிரிட்டு இருக்கு, உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைஞ்சா வந்து நான் மீன் பிடிக்கல, நான் இங்கே பிடிச்சிட்டு இருக்காங்க. அதையும் நான் உங்களுக்கு வீடியோவை போடுறேன், கண்டிப்பாக பார்த்துட்டே இருங்க. பாருங்க, நீங்கள் அரைஞ்சா மீன் நாங்கள் வந்து உடுவலி விட்டு தான் பிடிப்போம். இவங்க வந்து அப்படியே விட்டுட்டு அப்படியே கழட்டி கழட்டி பையில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. தள்ளிட்டு வந்தீங்களா? இல்லை இல்லை, நாங்கள் எப்படி பாருங்க மக்களே, ஒரு இடத்துல அரைஞ்சா மீன் கிடச்சிருக்கு. இது வந்து சின்ன சைஸு, அதனால் இங்கே மேலாவே முட்டிக்கால் சைஸ்லேயே அதை தண்ணியிலே போட்டு பிடிக்கிறாங்க. போனவா நான் இங்கே போட்டேன். பாருங்க மீன் எகுறுது, இப்படி மீன் தாங்க பாரு எகுறுது. ஏகப்பட்ட மீன் எகுறுது மக்களே. பாருங்க, இல்லை கல்லில் இருக்க மாட்டேங்குது. பாருங்க பாருங்களா, அந்த பக்கம் எகுறுது. பாருங்க அந்த பக்கம் எகுறுதுங்க பாரு, கல்லாண்டா ஏதாவது ஏகப்பட்டது எகுறுது. ஏன்னா வெளியில் விட மாட்டேங்குது. பாருங்க, ஒரே இடத்துல மீன் மாட்டிருச்சு. இந்த அங்கெல்லாம் இருக்கு. மேலேயே விட்டீங்க, இழுத்துட்டு வந்தீங்களா? விழுவுமா? பார்த்து பார்த்து அந்த ஒரு கட்டு பார்ப்பான். அங்கே இல்லைன்னா உள்ள வாங்க போகிறீங்க. ஆளாக இருக்குமா எனக்கு தெரியலையே. பாருங்க மக்களே, இல்லை மேலே இழுக்காதீங்க. ஏழுப்பட்டி இந்த இங்கே ஒரு மீன் இருக்கு பாருங்க. இங்கே எகிறது பாருங்க, அங்கே பாருங்க மீனை. மலை முட்டாளே அங்கே இருக்க பாரு. இது எப்படின்னா மீன் வலையில் மாட்டிட்டு இருந்தா ஓடி போயிடுது, துள்ளி துள்ளி ஓடி போயிடுது. அதனால தான் அடித்து முடிக்கி விட்டு எடுத்துறது பாரு. அங்கேயே கையாண்டு மாட்டிச்சு பாருங்க. பாருங்க மக்களே, இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. அப்பப்போ கல் பாருங்க. இது மாதிரி இவங்க வந்து புது ஐடியா, மேலேயே விட்டு இழுத்துட்டு வந்து அரைஞ்சா மீன் எடுக்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அரைஞ்சாவில் விட்டுட்டு துரத்திட்டு அதுக்கப்புறம் கறந்துட்டு வந்துடுவோம் மேலே திட்டுக்கு. இங்கே இருக்குதாங்க, இங்கே ஒன்று இருக்குது பாருங்க. இல்லை இங்கேதா அதான் ஒன்று இருந்துச்சு, பையன் ஒன்று இருந்துச்சுங்களா?
அங்கே வருங்க எகிருது. அதான் கையில் இருக்குது பாருங்க, அதான் காலாண்ட அதெல்லாம் அங்கே எகிருதுங்க. அங்கே இந்த பக்கம் ஒன்று இருக்குது பாருங்க. இந்தாங்க நல்லா கையில் மாட்ட போய் என்ன கூட ஆகும். நான் போய் பிடிச்சிக்கிறேன். பார்த்து பொறுமையாடுங்க. பாரு இந்த பக்கம் இந்த பக்கம் அதான் அந்த காலாண்டு ரெண்டு இருக்குது பாருங்க. பொறுமையாடுங்க. அப்படியே அந்த வருஷம் அப்படியே அந்த காலுக்கு பக்கமாக ஒரு 2 2 3 3 பாருங்க. அதான் எகிருது. அந்த எகிருது என்னன்னா வலையில் மாட்டி மாட்டி எகிருதுங்க. பாருங்க இவர் ஒரு சைடு இவர் இந்த பக்கம் கறந்துட்டு வந்துட்டாரு. அந்த பக்கம் இருக்குது, அவர் கறந்துட்டு வரதில்லை பாருங்க. இங்கே ஒன்று இருக்கும் பாருங்கடா யூத்துலே. அங்கேயே அது கீழே பாருங்க, அது கடியிலே இந்த இங்கே இருக்குதா, அங்கே கை கீழே, அவங்க கை கீழே. அங்கே தான் அங்கே இருக்குது. இல்லை அங்கே பாருங்க வருது. பாருங்க மேலே மீன் பிடிச்சிருக்காப்புல. நேரம் 5 கட்டு அடிச்சிருக்கேன். வலையில் மீன் இருக்குது, அப்பயுமே அவர் வந்து போடுறாப்புல கழட்டாமல். பார்த்துங்க. இன்னொரு கட்டு விட்டு திரும்ப அங்கேயே போய் கையில் பிடிக்கிறாப்புல. கள்ளி சந்தில் விட்டுட்டு மீன் துரத்துறாப்புல. துரத்தினா மீன் வந்து வலையில் மாட்டோம். நான் எகிறது போகிறேங்க மீன். அதான் எகிறது பாருங்க மீன். இப்போ அவர் பையன் அங்கே வச்சுருக்காரு. இப்போ நீங்கள் கல்லில் விட்டு என்ன பண்ண போகிறீங்க? வலையில் மாட்டோம். நீங்கள் வலையில் இருக்கிறதே கழட்டாமல் விட்டுட்டீங்க. இல்லை இந்த குட்டி அப்படி இல்லை, துள்ளி துள்ளி ஓடி போயிருங்க பாருங்க. பாருங்க அங்கே எகிருங்க தான் பாருங்க. அங்கே யாரும் இருக்கிறாங்க ஃபேமிலி தெரில. இல்லை வெறும் கல்லுக்க மாட்டேங்குது. கீழே விட்டேன் முடிஞ்சு எதிர்த்து பாருங்க. மீன் வலையில் பாருங்க துள்ளுது பாருங்க. ரமேஷ் அந்த பக்கம் விட்டுட்ருக்காப்புல, இங்கே விட்டுட்ருக்கோம். கம்மியாகிடுச்சு இறங்கிட்டு. பாருங்க வலையில் இருக்குது. சின்ன சின்ன மீன், பெரிய மீன், அரைஞ்சா மீன்
இல்லை மேலேயே கிடைக்கும். இன்னும் இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக மீன் பிடிக்கிறாங்க. நாங்களாம் பாருங்கள், அவர் கறந்துட்டு வந்துடுவோம் ஆள் ரமேஷ் அவங்க கறந்துட்டு இருக்காரு பாருங்கள். கறந்துட்டு வந்து மேலே பாருங்க. நல்லா கல்லா விட்ட சைடில் நல்லா அரைஞ்சாச்சுன்னு 30 காயத்துக்கு நல்லா விழுவுது பாருங்கள். மீனெல்லாம் வலையில் நல்லா கிடைக்கிது. இது ஒரு ஐடியா, புது விதமான ஐடியா. கல் சந்தல் விட்டு துரத்தி விட்டு மெதுவாக எடுக்கிறது. பார்த்தேண்ணா மீன் அப்படியே துள்ளுது. இந்த மாதிரி நாங்களே இப்போ தான் இத்தனை வருஷமாக வந்து மீனுக்கு வரோம். இந்த மாதிரி இப்போ தான் நாங்களே பார்க்குறோம். இந்த பெரிய வேலைன்னா விட்டுட்டு இழுத்துட்டு வருவாங்க சைடில். நான் இவர் வந்து அரைஞ்சாவிலே விட்டு அங்கேருந்து இழுத்துட்டு வந்திருக்காப்புல. தெரியல. பாருங்க, இருக்குதா ஒன்று ரெண்டு? பாருங்க, ஒரு கல் சட்டி சுற்றி விட்டுட்டு கல்லில் கை விட்டு துரத்துறாப்புல. ஏன்னா கல்லுக்குள்ளே பாசிக்குள்ளே இருக்கும் மீனுங்க, அதனால் எல்லாம் வெளியே ஓடி வரும்போது எல்லாம் கல்லையில் மாட்டிக்கும். இதுவும் எங்களுக்கு ஒரு அனுபவம்னு வச்சுக்காவே இந்த மாதிரி துரத்துறது. நாங்கள் என்னென்னா இந்த மாதிரி துரத்துனா வலை கிழிஞ்சிருமோன்னு பயத்தில் அந்த மாதிரி துரத்த மாட்டோம். இவர் அப்படி இல்லை, எல்லாம் துணிஞ்சு மீன் பிடிக்கிறாப்புல. எங்கே போட்டேன்டா? இப்படி இங்கே தான் கடந்தா இருக்கட்டும். என்ன வேலை கழுவிட்டு வரியா? சரி, கழுவு. ஒரு குட்டி இல்லையா? இத்தனை நாள் அதிசயமாகுது. இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு குட்டி இல்லாமல் நீ மேலே தூக்கியிருக்க. பாருங்கள, லாஸ்ட்டாக வளர்த்த கறந்துட்டாப்புல. அதுலேயும் ஒரு 20-30 குட்டி இருக்கும் போல். இது ஒரு ஐடியா அவங்களுக்கு. ஆனால் ஆல்ரெடி அங்கே ஒரு 200 குட்டி பிடிச்சி வச்சுருக்கேன். ரமேஷ் இந்த கட்டு விட்டாவில் ஒரு மீனவும் மாட்டல. அவளும் கிளம்பிட்டாப்புல அந்த சைடு போகிறோம் அப்படின்னு. பாருங்க, அண்ணா அவள் தான் ஃபுல்லாக கறந்துட்டாப்புல. எவ்வளோ ஒரு மாதிரி எடுத்துட்டா? வர எடுத்து வர தன்னை கழிட்டு பாருங்க. கிளம்பிட்டா அதில் ஒரு 50 குட்டி இருக்குது மக்களை பாருங்கள் நீங்கள்.